திருமணம் சார்ந்த அமைப்புகள் பண்ணும் பொழுது 6, 8, 12ஆம் அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் பாபத்துவ கிரகங்கள் அமைப்புகள்ல, அதாவது தசாபுத்தி லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள். வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இப்ப சமீப காலமா ராசி பலன் நிகழ்ச்சி ஒரு 2-3 இடத்துல பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ராசி பலன் நிகழ்ச்சியில உங்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கும். திருமணம் சார்ந்த அமைப்புகள் பண்ணும் பொழுது 6, 8, 12ஆம் அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் பாபத்துவ கிரகங்கள் அமைப்புகள்ல, அதாவது தசாபுத்தி லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் அல்லது பாபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது சஷ்டாஷ்டக கிரகங்கள். இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகளை அருமையான அமைப்புல புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அன்னைக்கு ஒரு பொண்ணு என்ன இந்த குருதச சுக்கிரபுத்தி 6 கேட்டா இருக்கிறதுல ஒரு பலன் நடந்துச்சு அப்படின்னு நான் எடுத்தோடனே முதல் கேள்வி, என்னங்க ரீசன்ட்லி ஏதாவது ஒரு பிரிவு வந்ததா அப்படின்னோடனே சிரிச்சுட்டுன்னு இதை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோடனே அப்ப அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயம் நான் கோத்ரூ பண்ணேன். அப்ப எனக்கு ஜோசியத்தெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்ல. இந்த வீடியோஸ் பார்த்து சில விதிகள் எனக்கு பொருந்தும் போது எனக்கு அது தோணுச்சுங்க எப்படி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, திருமணத்துக்காக பார்க்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஜோதிடம் வர்றதுக்கு உங்களோட பூர்வீகமோ உங்களோட ஆன்மீகமோ ஸ்பிரிச்சுவல் லைனோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஜோதிடம் வர்றதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல புதன் சந்திர அதியோகத்திலேயோ வலுவான அமைப்புகளையோ தனித்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு ஜோதிடம் புரியுங்க. எந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்க அதை மற்றவங்களுக்கு டெலிவர் பண்றீங்க புரிய வைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய பிறந்த ஜாதகமும் தசாபுத்தி அமைப்புகளும் நிர்ணயம் பண்ணும். இந்த இடத்துல 6, 8, 12ஆம் பாவகம்னு வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில நேரடி தன்மை இல்லாத நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். இதுதான் 6, 8 அமைப்பு. அதனாலதான் இந்த இடங்கள்ல திருமணம் பண்ணாதீங்க. இதுல குறிப்பிட்ட லக்னங்களுக்கு சிலர் ஆகாதவர் இருப்பார். இப்ப மேஷம் விருச்சிகத்துக்கு புதன் ஆகாதவர், ரிஷப துலாமுக்கு குரு ஆகாதவர், மிதுன கன்னிக்கு செவ்வாய் ஆகாதவர், சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சனி ஆகாதவர், இவரு தனுசுக்கும் மீனத்துக்கும் சுக்கிரன் ஆகாதவர், மகரத்துக்கு சூரியன் சந்திரன் ஆகாது, சூரியனும் சந்திரனும் ஆக மாட்டாங்க, கும்பத்துக்கும் சூரிய சந்திரனுக்கு ஆக மாட்டாங்க, அவ்வளவு பெரிய நட்பாளர்களை கொடுக்க மாட்டாங்க. இவர்களுடைய தசை நடக்கும் பொழுது கூடவே கோச்சார அமைப்புகள்ல ஜென்மசனி அஷ்டம இங்கதான் நீங்க கோச்சாரத்தை எடுக்கணும். பலன் சொல்றது அப்படின்றது ஜோசியத்தை பாக்குறது அப்படின்றது ஒரு ட்ரெயின் மாதிரிங்க. 2 வீல் ஈக்குவலா டிராவல் ஆகும் பொழுது அந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமா வரும். அதுதான் ஜோசியத்துல பலன் எடுக்கிறது. தசாபுத்தியும் எடுத்துக்கணும். இன்னைக்கு வானத்துல குரு எங்க இருக்காரு சனி எங்க இருக்காருன்றதையும் பார்த்து பலன் சொல்லும் போது அப்படியே துல்லியமான அமைப்புகள்ல உங்களுக்கு பலன் வந்துடும். சரிங்களா? சோ இந்த அமைப்புகள்ல இந்த 6, 8ஆம் அமைப்போடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு 6, 8 அமைப்பு தசாபுத்தி நடக்குது. இந்த 6, 8 அமைப்புகள்ல தசாபுத்தி நடக்கும்பொழுது உங்களுக்கு கோச்சார ஜென்மசனி அஷ்டமசனி வரும்பொழுது அந்த தசையின் கெடுபலனை அந்த ஜாதகர், அதாவது நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகத்தின் கெடுபலனை ஒருத்தர் அனுபவிக்க போறாரு. லக்னத்தின் யோகருடைய தசை நடக்குது, லக்னம் பலமா இருக்கு, லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு, கோச்சாரத்துல குரு உங்களுடைய ராசியை பாக்குறாரு. இப்ப லக்னாதிபதி சுபத்துவம், கோச்சாரத்துல ராசியை குரு பார்க்கக்கூடிய நிலையில என்ன நடக்கும்? சந்தோஷம், மனம் சந்தோஷப்படுற மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, ப்ரொமோஷன் வரும், வண்டி வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பீங்க, பிள்ளைகளோட படிப்புல ப்ரோக்ரஸ்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க, பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. இந்த மாதிரியான மனம் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு நடக்கும். 6, 8 அமைப்புன்னு வரும்பொழுது இயல்பாக கடன், நோய், வம்பு, வழக்கு, விரயம், ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை அமைப்புகளும் 6, 8, 12ஆம் பாவகங்கள்ல இருக்கும். அப்ப தேவையே அறவே இல்லையான்னு கேட்டாங்கன்னா 8வது இடம் ஆயுளும் 12வது இடம் போகமும் உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவை. ஆனா 12ஆம் இடத்துல உங்களுக்கு மோட்சம் தெரியுதா, அது தெரியுதான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம செத்து போய் தான் பார்த்துட்டு வரணும். அது எனக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா? அப்போ 6, 8, 12 குறிப்பாக 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 8ஆம் பாவகம் ஒரு விஷயத்தை முடித்து வைக்கக்கூடிய பாவகம். 6ஆம் பாவகம் தீராத அமைப்புகள்ல தொடக்கம், ஒரு தொடக்கம் முடிவே இல்லாத தொடக்கம் கொடுக்கக்கூடிய 6ஆம் பாவகம். இது பிரச்சனைகளை, கடன்களை, வம்புகளை, வழக்குகளை, நோய்களை நிரந்தரமாக்கக்கூடிய தன்மைன்றனால தாங்க கோச்சார அமைப்புகள்ல இந்த இடத்துல திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, இதை நிரூபிக்கணும்ல. கடந்த காலங்கள்ல திருமணம் ஆகி பிரிந்து இருக்கிறவங்க உங்களை சுத்தி யாராவது இருப்பாங்கல்ல, 10 பொருத்தம் பார்த்தவங்க, அப்படியே சொல்லுங்க, 10 பொருத்தம் பார்த்து உங்களை சுத்தி பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 30 வயதுக்கு கீழ்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்தோட சனி, செவ்வாய், ராகு அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா?
இரண்டாவது நிலையாக அவங்க திருமணம் பண்ணது 6ஆம் அதிபதி தசையிலயோ புத்தியிலயோ அந்தரத்திலயோ கோச்சாரத்துல ஜென்ம சனியோ அஷ்டம சனியிலயோ பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா இந்த திருமண பிரிவு வராதுங்க. ஓகேங்களா? இதை தாண்டி லக்ன பொருத்தத்தை எப்படி நீங்க இந்த திருமண பொருத்தத்தை எப்படி பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஒருத்தரை லக்னத்துல சனி இருக்கக்கூடிய ஒருத்தரோடவே பொறுத்துங்க. 2 பேரும் ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்குவாங்க, ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. லக்னத்துல செவ்வாய் இருக்கிற ஒருத்தரை செவ்வாயோடவே பொறுத்துங்க. அவங்க ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. லக்னத்துல சுபர் இருக்கக்கூடிய ஒருத்தரை லக்னத்துல சுபர் இருக்கிற ஒருத்தரோடவே சேருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். எண்ணங்களின் அடிப்படையில அவர் இப்படி பண்றாருங்க, அவரோட தொடர்புல இவரோட தொடர்புல இருக்காருங்க, லக்னம் கெட்டு போச்சு, சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு, 7ஆம் பாவகத்தின் அடிப்படையில ஒரு தவறுதலான அமைப்பு. இதெல்லாம் தனிநபர் ஜாதகம். அப்படியே ஒட்டுமொத்தமான ஒரு சுக்கிரன் சனி சேர்ந்துட்டு அந்த அமைப்பு வந்துருமானா, தூரத்துல இருந்து ஒரு குருவும் பௌர்ணமி சந்திரனும் தொடர்பு கொண்டாங்கன்னா அந்த அப்படியே தலைகீழா மாறி சுத்தமான ஆன்மீகம் அனுபவிச்சுக்கிட்டு நேர்மையான அமைப்பா இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஜாதகமும் தனித்துவமான ஜாதகம்ங்க. அதுல 6, 8, 12ஆம் அமைப்புகள் என்ன மாதிரியான குணத்தை பிரதிபலிக்குது, உங்களோட லக்னமே 6, 8, 12ஆம் அமைப்பாக இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. சில அமைப்புகள்ல ஏன் இந்த 6, 8 அமைப்புகளை அழுத்தி ராசி பலன்ல கூட பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.